நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் இர்ஷாதேகா. இலங்கைக்கென நியமிக்கப்பட்டுள்ள 2 உயர்ஸ்தானிகர்களும் 2 புதிய தூதுவர்களும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் தமது நியமன கடிதங்களை கையளித்தனர். இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. டியூனிசியாவின் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள தரக் அசூன் தமது நியமன கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். லர்பி ரெஃபோன் மொரோக்கோ தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் உயர்ஸ்தானிகராக கரண் சிங் தக்ரால் நியமிக்கப்பட்டுள்ளார். கலாநிதி ஃபர்கஸ் லிகோயா இலங்கையின் மலாவி உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புகையிரத தொழிற்சங்கம் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் கைவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு கடந்த 7ஆம் திகதி நள்ளிரவு முதல் ஆரம்பமான புகையிரத வேலைநிறுத்தம் இன்றும் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை, பொல்கஹவெல, சீதுவ, ரம்புக்கண, கம்பஹா, அலுத்கம, காலி உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இடையில் இன்று காலை 15 புகையிரத சேவைகள் இடம்பெற்றதாக புகையிரத போக்குவரத்து பொது முகாமையாளர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். புகையிரத சேவைகள் தடைப்பட்டதனால் பயணிகள் இன்றும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். புகையிரத சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கு தேவையான ஆலோசனைகள் சம்பள ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு பேச்சுவார்த்தையின் போது அறிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் சம்பள ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வரையில் வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அவ்வாறு செய்யாத பட்சத்தில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு புகையிரத சேவையை முன்னெடுப்பதற்கு மாற்று வழிகளை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்கவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக புகையிரத தொழிற்சங்க தர கூட்டமைப்பைச் சேர்ந்த அழைப்பாளர் ஜானக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் சேவையில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கவனம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்று நேற்று அலுவலக மாளிகையில் இடம்பெற்றது. பஸ் பயணிகள் சங்கம், பஸ் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். தனியார் பஸ் சேவையில் எதிர்நோக்கப்படும் பிரச்சினை தொடர்பில் விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இவர்கள் சமர்ப்பித்த ஆலோசனையை கவனத்தில் கொண்ட ஜனாதிபதி நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களுக்கான கூட்டுக்கால அட்டவணை சேவையை நாடு முழுவதிலும் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. பஸ்களில் வசதிகளை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். 10 வருடங்களுக்கு மேலாக இத்தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள பஸ் உரிமையாளர்களுக்கு கடன் வசதிகளை வழங்கக்கூடிய நிவாரண வேலை திட்டத்தையும் கண்டறியுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். லீசிங் தவணை கட்டண தாமதத்தின் போது அறவிடப்படும் தண்டப்பணத்தை அகற்றுவதற்கும் பஸ்களை விற்பனை செய்யும் போது செலுத்த வேண்டிய வரியை குறைப்பதற்கும் உள்ள சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. டயர் உள்ளிட்ட பஸ்களுக்கான மேலதிக உதிர்ப்பாங்களை நிவாரண விலைக்கு விநியோகிப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சில நபர்கள் பஸ்களில் முறைகேடான வகையில் பணத்தை பெற்றுக் கொள்வதாக பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதனை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு ஆலோசனை வழங்கினார். தனியார் பஸ் சேவை பொதுமக்களுக்கு பாரிய நிவாரணத்தை வழங்கியிருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி இதன் தரத்தை மேலும் உயர்த்துவதன் தேவையும் அவர் சுட்டிக்காட்டினார். සියලු පාර්ශවල අදහස් ආයෝජනා සැලකිල්ලටගෙන බස් ගාස්තු සම්බන්ධවද ඉදිරියේදී ක්‍රියා කිරීමටද அனைத்து தரப்பினர்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு பஸ் கட்டணம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் உடன்பாடு காணப்பட்டது. நாட்டிற்குள் தற்போது மிக அபிவிருத்தி கண்ட வீதி கட்டமைப்பு இருப்பதாகவும் பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். ඇත්තටම ඔබතුමා කරලා තියෙන ඒකට ඔබතුමාට අපි ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. අපිට ආරසාහනයක් ඒක නෑ. அமைச்சர்களான CB ரத்நாயக்க, மர்வின் சில்வா, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசந்திர உள்ளிட்ட பலர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். புத்தகயா மகாபோதி விகாரை மீதான தாக்குதலை சர்வமத தலைவர்கள் கண்டித்துள்ளனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கண்டனம் வெளியிடப்பட்டது.
இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மத விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர்களான சங்கைக்குரிய கலகம தம்மரன்சி தேரர், ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா, கலாநிதி ஐஷேக் ஹசன் மௌலானா, வணக்கத்துக்குரிய பிதா சரத் ஹெட்டியாராச்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா கருத்து வெளியிடுகையில், புனித தலமான பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவில் அமைந்துள்ள மாபோதியில் நடந்த குண்டுவெடிப்புகள் மிகவும் வேதனைக்குரியவை. இப்படியான செயல்கள் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கவை. உண்மையிலே கலாநிதி ஐஷேக் ஹசன் மௌலானாவும் இங்கு கருத்து வெளியிட்டார். மகாபோதி விஹாரைக்கு நேற்றைய தினத்திலே இடம்பெற்ற அந்த தாக்குதலை, வெடிகுண்டு தாக்குதலை முற்றிலும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். அந்த தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை, நடவடிக்கைகளை எடுப்பதாக வாக்களித்துள்ளது இந்திய அரசு. எனவே மத தலைவர் ரீதியில் இந்த இந்திய அரசுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உண்மையிலே மதங்களுக்கிடையில் இருக்கின்ற ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு இருக்கின்ற முயற்சி. மத தலைவர் என்ற ரீதியில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் சங்கைக்குரிய கலகம தம்மரன்சி தேரர், வணக்கத்துக்குரிய பிதா சரத் ஹெட்டியாராச்சி ஆகியோரும் கலந்து கொண்டனர். புத்தகயா மகாபோதி விகாரிக்கு சரியான பாதுகாப்பு வழங்க முடியாமை தொடர்பாக பீகார் மாநில அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் பாதுகாப்பு இந்திய மத்திய அரசாங்கத்தின் விசேட படையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மாநில போலீசாரின் மேலதிக விசாரணைகளின் பெறுபவர்கள் இடம்பெறாத பட்சத்தில் அதனை இந்திய புலனாய்வு பிரிவிடம் மாற்றுவதில் காங்கிரஸ் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்காக தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளாமை தொடர்பில் பீகார் மாநில அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை பீகார் மாநில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாநில போலீசாரின் விசாரணை தொடர்பில் சரியான பெறுபவர் காணப்படாத பட்சத்தில் மேலதிக விசாரணை நடவடிக்கைகள் இந்திய மத்திய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் பொதுமக்களுக்காக தற்போது பீகாரை திறக்கப்பட்டுள்ளது. புத்தகயா மீது இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சி சிலர் முன்னெடுக்கும் பிரசாரம் வெறுக்கத்தக்க விடயமாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கூற்றுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். තර්ජනයක් වෙන්න පුළුවන් කියලා දැනුම් දුන්නට බුද්ධගයා පාලක කොමිටියත් ඒ ගැන වැඩි පියවර අරගෙන නැහැ. දැන්ට මම හිතන්නේ බිහාර රජයෙන් ඉල්ලා තියෙනවා සෙන්ට්‍රල් ඉන්ඩස්ට්‍රියල් සිකියුරිටි ෆෝස් එක යොදවන්න කියලා. ඒ සියල්ලම අවසන් වුණාන් පස්සේ මේ වගකීම සම්පූර්ණ දෙන ඉන්දියාවේ ප්‍රාන්ත රජයයි රජයයි අතර ඒත් මම හිතන්නේ අපේ සභාව වෙනුවෙන් අපිට පුළුවන් ඉල්ලීම කරන්න. ජනාධිපතිතුමාත් මේ බෝම්බ ප්‍රහාරය ගැන හෙලා දැකලා තියෙනවා. මේ ප්‍රශ්නය පිළිබඳ අතිගරු ජනාධිපතිතුමා දැනටමත් බිහාර් ප්‍රාන්තයේ මහ ඇමතුමාට කතා කරලා තිබෙනවා. ඒ සම්බන්ධ පරීක්ෂණ ඉන්දියානු රජය කරගෙන යනවා. අපිට දැන් තිබෙන ආරංචි අනුව මේ සිද්ධිය ශ්‍රී ලංකාවට සම්බන්ධ සිද්ධියක් නොවේ. ඒක පැහැදිලි. ඒ නිසා අපි කනගාටු. கொத்மலை தேர்தல் தொகுதியில் உள்ள பின்மேல் பகுதியில் உள்ள விரு என்னும் கிராமத்தில் பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களுக்காக வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான வீடமைப்பு திட்டத்துக்கு முன்னாள் மத்திய மாகாண அமைச்சர் நிமல் பியதீச தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கான ஜனசவன 10 லட்சம் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ள இந்த திட்டத்துக்கு 5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இதன் நிர்மாண பணிகளை பொறியியல் சேவை, வீடமைப்பு, பொது வசதிகள் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னணி திரைப்பட கலைஞரான சந்திரம் ரத்னம் இயக்கிய ஏ காமன் மான் திரைப்படத்திற்கு ஸ்பெயினில் 3 விருதுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பான வைபவம் ஸ்பெயினில் உள்ள மெட்ரிட் நகரில் இடம்பெற்றது. சிறந்த இயக்குநராக சந்திரம் ரத்னமும் திரைப்படத்தில் முக்கிய பாத்திரமேற்றி நடித்த பென் கிங்ஸ்லிக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. வில்சன் குணரத்ன, வில்மன் ஸ்ரீமான, சாண்டோ ஹாரிஸ் ஆகிய கலைஞர்களுக்கு திரைப்படத்திற்கு பங்களிப்பு செய்துள்ளனர். 3 தசாப்த காலத்திற்கு மேலாக சிங்கள சினிமா துறைக்கு பல்வேறு துறைகளில் பங்களிப்பு செய்த சந்திரம் ரத்னம் 4 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இவர் ஆங்கில திரைப்பட தயாரிப்பில் இணைந்து கொண்டார். இவரது அடுத்த ஆங்கில திரைப்படம் 1970 ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த வணக்கத்துக்குரிய பிதா மெத்யூஸ் பீரிஸ் தொடர்பான கொலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது.
13வது அரசியல் அமைப்பின் திருத்தங்களை செயற்படுத்துவது தொடர்பில் பொதுவான உடன்பாடு ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய சரியான மேடை பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனனுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி மாளிகையில் இன்று இடம்பெற்றது. இலங்கை போன்ற சிறிய நாட்டில் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்குவதனால் ஏற்படக்கூடிய நடைமுறை பிரச்சினைகளை ஜனாதிபதி சிவசங்கர் மேனனிடம் தெளிவுபடுத்தினார். நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய முறை நாட்டின் அனைத்து பிரிவுகளுக்கும் பொருத்தமானதும் உடன்பட்டதாக அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்வதன் அவசியம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அவர்களை இதில் ஊக்குவிக்குமாறு இந்தியாவிடம் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி எந்தவித தடைகள் ஏற்பட்ட போதிலும் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணித்திருப்பதாகவும் தெரிவித்தார். 13வது திருத்தம் தொடர்பில் உடன்பாட்டுக்கு வருவது அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார். இந்திய பிரதமரின் அலுவலகத்தின் பணிப்பாளர் மனு மகவர் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா பிரதி உயர்ஸ்தானிகர் பி குமரன் ஆகியோர் சிவசங்கர் மேனனுடன் கலந்து கொண்டனர். அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், பசில் ராஜபக்ஷ, டக்ளஸ் தேவானந்தா, பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுடன் இன்று விசேட பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். அரசியல் யாப்பு திருத்தம் தொடர்பான விடயங்களை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முதலாவது அமர்வு இடம்பெற்றுள்ளது. தலைவர் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவின் தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் தெரிவுக்குழு கூடியது. இலங்கையர்கள் ஒரே இனமாக வாழக்கூடிய நடைமுறைகளுக்காக தேவையான அரசியல் மற்றும் அரசியல் அமைப்புக்குள் சிபாரிசுகளை செய்து அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விசேட தெரிவுக்குழுவை எதிர்காலத்தில் முன்னெடுக்கும் முறை தொடர்பாகவும் திட்டம் ஒன்றை வகுப்பதிலும் இன்று கவனம் செலுத்தப்பட்டது. திட்டம் அடுத்த கூட்டத்தின் போது தயாரிக்கப்படும். விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு எதிர்வரும் 27ஆம் தேதி மீண்டும் கூட உள்ளது. தெரிவுக்குழுவுக்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் பெயரிடப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கான மாற்றுப் பயிர் செய்ய திட்டத்தின் கீழ் ஏறாவூர்பட்டு சேகல பிரிவில் உள்ள புத்தம்புரி பிரதேசத்தில் செய்யப்பட்ட நிலக்கடலை அறுவடை விழா இன்று நடைபெற்றது. ஏறாவூர்பட்டு பிரதேச செயலாளர் S. உதய ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட செயலக விவசாய திணைக்கள பணிப்பாளர் P. உலகநாதன், பிரதேச அபிவிருத்தி வங்கியின் பிராந்திய முகாமையாளர் S. சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவளையாறு பிரதேச விவசாயிகள் 28 பேர் அரசாங்கத்தின் உதவியுடன் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை செய்கை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போகத்தின் போது 3000 ஏக்கரில் நிலக்கடலை செய்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அட்டாளிச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவின் தீகாவாபிய விரு கிராமத்தின் வீடமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட முகாமையாளர் PS கலன் சூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீடமைப்பு அமைச்சர் MS உடுமாலப்பை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் கிழக்கு மாகாணத்தில் வாழும் மூவின மக்களின் வீட்டு வசதி தேவைகளை பூர்த்தி செய்யவென மத்திய வீடமைப்புத்துறை அமைச்சும் கிழக்கு மாகாண வீடமைப்புத்துறை அமைச்சும் பெரும் பணியாற்றி வருகின்றனர் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பாடசாலைகளில் வறிய மாணவர்களுக்கு பாடசாலை உபகரண பொதிகளை வழங்கும் நிகழ்வு பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. காவத்தமுனை அல் அமீன் வித்யாலய அதிபர் S. இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்கள பிராந்திய அதிகாரி ஜுனைத் நலீமி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். தொப்பிக்கல ராணுவ படையணி ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 450க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாடசாலை உபகரண பொதிகளை பெற்றுக் கொண்டனர். தொப்பிக்கல ராணுவ அணியின் பொறுப்பதிகாரி கர்னல் ரவீந்திர டேஸ் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு அக்கரைப்பற்று பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்ட நடவடிக்கைகள் பட்டியடிப்பட்டி மற்றும் பள்ளி குடியிருப்பு ஆகிய பிரதேசங்களில் சமீபத்தில் இடம்பெற்றன.
அக்கரைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் எம்.ஏ. ராசிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஐ.எல். சித்திக் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த இரு பிரதேசங்களிலும் உள்ள பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள், வடிகான்கள், மையவாடிகள் என்பவற்றை துப்புரவு செய்யும் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டன. பிரதேச சபை, மாநகர சபை என்பவற்றின் உறுப்பினர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் அதில் கலந்து கொண்டனர். புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் நலம்புரி அமைச்சர் சந்திரசிறி கஜேந்திரவுக்கும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று சமீபத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பல்நோக்கு கூட்டுறவு சங்க கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் உரை நிறுத்துகையில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 4500 பேருக்கு கடன் உதவி வழங்க ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் போராளிகளின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. புனர்வாழ்வு அதிகார சபை தலைவர் E.A. சமரசிங்கவும் அங்கு சமூகம் அளித்திருந்தார். டெங்கு நோயாளர்களுக்கு வழங்கப்படும் டெக்ஸ்ட்ராஸ் செலைன் போத்தலில் ஸ்பெரிக்கா காணப்பட்டதற்கான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று வைத்திய விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சேலைனை பாவிப்பது தொடர்பாக வைத்தியர்களுக்கும் மருந்து கலவையாளர்களுக்கும் குறிப்பிட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இது தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. உரிய வெப்பநிலையில் மருந்துகள் வைக்கப்பட வேண்டும். இருப்பினும் இவ்வாறு இல்லாத பட்சத்தில் சேலைன்களிலும் ஸ்பெரிக்க ஏற்படுவது இயற்கையாகும். நோயாளர்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் பரிசோதனை செய்து இவ்வாறான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று வைத்திய சேவை பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கமல் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மருந்து வகைகளை இறக்குமதி செய்வதிலிருந்து நோயாளர்களுக்கு வழங்கும் வரையில் அவை 4 சந்தர்ப்பங்களில் பரிசோதிக்கப்படுகின்றன. இது தொடர்பாக பிரச்சினைகள் ஏற்படும் போது வைத்தியர்கள் தேசிய மருந்து தர பரிசோதனை பிரிவுக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாது நெருக்கடி நிலையை தோற்றுவிப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாக வைத்தியர் கமல் ஜெயசிங்க தெரிவித்தார். வடமாகாண பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கலைஞர் வேல் ஆனந்தனின் நெறியாள்கையில் குருசேஸ்திரம் கீழத்தை ஆடற்கலையுடன் கூடிய கலை நிகழ்வு கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரசிறி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் வடமாகாண நடனத்துறை ஆசிரியர்களின் கலைத்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவில் இவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று கூறினார். கலை கலாசார விழா இம்முறை முல்லைத்தீவில் ஆவணி மாதத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதேச மட்டத்தில் கலாசார நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கலைஞர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றது. உயர் அதிகாரிகள், கலைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஹிஜ்ரி 1434 புனித ரமதான் மாதத்திற்கான தலைப்பரை தீர்மானிக்க மாநாடு தற்போது கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள ஹமீதியா மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு எமது செய்தியாளர் ஜஹ்ரானுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஜஹ்ரான், ஹிஜ்ரி 1434 ஆண்டின் புனித ரமலான் மாதத்திற்கான தலைப்பிறை நாட்டின் பல பிரதேசங்களில் தென்பட்டுள்ளது என கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. இதனால் நாளை முதல் நோன்பு நோக்குமாறு இலங்கையில் வாழும் முஸ்லிம்களை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் வேண்டியுள்ளது. கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் உள்ள மதரசத்துல் ஹமீதியா மண்டபத்தில் தற்போது மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இடம்பெறுகின்ற தலைப்பிறையை தீர்மானிக்கும் மாநாட்டிலேயே இவ்வறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நாட்டின் பல பிரதேசங்களில் பிறை தென்பட்டதாக உறுதிப்படுத்தலுடன் தெரிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் பிரதிநிதிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாக சபையின் பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய கலாசார திணைக்களத்தின் பிரதிநிதிகள், ஷரியா கவுன்சில், மேமன் சங்கம், ஜும்மா பள்ளிவாசல்கள், தக்கியாக்கள் மற்றும் சாவியாக்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். புங்கை மிக்க ரமலான், அருள் நிறைந்த ரமலான், இந்த ரமலான் சிறப்பம்சங்களை அறிந்து இறை நேசத்திற்கு உள்ளாகி தக்வா என்ற இறையச்சத்தோடு செயற்பட்டு நல்ல முறையிலே நல்ல வழியிலே பிறந்திருக்கின்ற புனித ரமலான் மாதத்திலே பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவரையும் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் என்று பள்ளிவாசல்களை தராவி தொழுகை, இரவு நேர தொழுகைகள் ஆரம்பமாகும் என்பதையும் அறிய தருகிறேன். ரூபவாகினியின் செய்திகளுக்காக நான் SDM ஜஹ்ரான், கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து. நன்றி ஜஹ்ரான். இலங்கை வாழ் முஸ்லிம்களும் நாளை நோன்பை நோக்கக்கூடிய முதல் நாளாகும். இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதம் ரமதான் மாதமாகும். பருவ வயதை அடைந்த உடல் உள்ள ஆரோக்கியமுள்ள அனைத்து முஸ்லிம்களும் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். ஹிஜ்ரி 1434 புனித நோன்பு ஆரம்பமாகிறது. கிழக்கு வெளுத்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரங்களில் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 4வது இடத்தை பெறும் நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதாகும்.
தகுந்த காரணங்கள் எதுவுமின்றி நோன்பை நோக்காமல் விடுவது பெரும் பாவமாகும். நோன்பு நோற்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் அடைகின்றது, உள்ளம் கட்டுப்படுத்தப்படுகிறது, இரையச்சம், பொறுமை போன்ற பண்புகள் வளர்கின்றன. ஏழைகளின் பசி துயரை உணர்வதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் இது பயிற்சி அளிக்கிறது. எனவேதான் இம்மாதத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக நபிகள் அவர்கள் சதக்கா செய்தார்கள். ரமதான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற ஓர் இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறப்பானது. இத்தினத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. எனவே அதிகமாக அல் குர்ஆனை ஓதி உணர்ந்து பயன்பெற முயற்சிக்க வேண்டும். இம்மாதத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. சமூக ஒற்றுமைக்காகவும் நல் வளர்ச்சிக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும். சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்றது, நரகம் மூடப்படுகின்றது, அத்துமீறக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. எனவே நல் அமல்கள் செய்து நன்மைகளை திரட்டிக் கொள்ள வேண்டும். நோன்பில் சஹர் மற்றும் இஃப்தார் உடைய நேரங்கள் மிகவும் பிரதானமைகளாகும். ஏதேனும் உணவை உட்கொண்டு சஹர் செய்து நோன்பு நோட்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழியாகும். நோன்பு துறப்பதை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு துறக்கும் போதும் நண்பர்களையும் அயலவர்களையும் ஏழைகளையும் இணைத்துக் கொண்டு அதிக நன்மைகளை பெறுவதில் ஈடுபட வேண்டும். நோன்பு ஒரு கேடயம் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பாவமான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கும் சக்தியை நோன்பு வழங்குகிறது. சைத்தானின் தீங்கில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்த கேடயத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஞாபகமூட்டக்கூடிய பேச்சுக்களில் அதிகமாக ஈடுபடுதல் மாத்திரமன்றி நல்ல அமல்களிலும் காலத்தை செலவழிக்க வேண்டும். இவ்வாறான அதிக பயன் தரும் நோன்பை முஸ்லிம்கள் அனைவரும் நோட்டு இறைவனின் அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற்று வரும் முத்தரப்பு வெற்றிக்கிண கிரிக்கெட் போட்டித் தொடரில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மற்றொரு முக்கிய போட்டி குயின்ஸ் பார்க்கில் தற்போது இடம்பெறுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. தற்போது இந்திய அணி துடுப்படுத்தாடி வருகின்றது. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் மற்றொரு வெற்றியை இலங்கை அணி பெற்றுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் நேற்று இடம்பெற்ற போட்டியில் 39 ஓட்டங்களால் இலங்கை அணி வீரர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த போட்டி கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமானது. சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக போட்டி இடைநிறுத்தப்பட்டது. போட்டி இடைநிறுத்தப்பட்ட போது இலங்கை அணி 19 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 60 ஓட்டங்களை பெற்றிருந்தது. டக்வர்த் லூயிஸ் முறைக்கு அமைய நேற்றைய போட்டி 41 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 219 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 41 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. கிழக்கு மாகாண 23வது புனானி ராணுவ தலைமை நிலை ஆதரவில் நடைபெற்ற கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இறுதிப் போட்டி கல்லடி சிவானந்த விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இறுதிப் போட்டியில் வாகரை விளையாட்டுக் கழகமும் ஏறாவூர் இளந்தாரகையும் போட்டியிட்டன. ஏறாவூர் இளந்தாரகை அணி 2-1 என்ற அடிப்படையில் வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினர்களாக கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பெரேரா, 23வது படை அணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் அத்துலை கொடுப்பிலி, மட்டக்களப்பு மாவட்ட கட்டளை தளபதி பிரிகேடியர் சுகந்த திலகரத்ன ஆகியோரும் ஏறாவூர் நகரபிதா அலி ஜாஹிர் மௌலானா உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.